டார்கெட் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா 28ஆம் தேதி இன்றைய தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோ பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நமக்கு அவைலபிளா இருக்கும். சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லயும் இது அவைலபிளா இருக்கும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் வந்து நாங்க ஷேர் பண்றோம். சோ முதல்ல பாக்குறது என்னன்னு பாருங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனில் அம்ரித் எழுதிய தி பர்னிங் எர்த் என்ற நாவலுக்காக பிரிட்டிஷ் அகாடமி புத்தக விருது என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா வென்றிருக்கிறார் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் அம்ரித். வெற்றியாளர் யாருன்னா சுனில் அம்ரித். இந்த புத்தகத்தினுடைய பெயர் தி பர்னிங் எர்த். உலகளாவிய கலாச்சார புரிதலுக்கான பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா வென்றிருக்கிறாரு. அமெரிக்காவினுடைய ஏல் பல்கலைக்கழகத்துல வரலாறு பேராசிரியராக இருக்கக்கூடிய அவர் தான். கென்யால அதாவது வந்து பெற்றோர் வந்து தென்னிந்திய பெற்றோர். இவர் வந்து ஆக்சுவலி பிறந்தது வந்து இந்தியாவில் பிறந்த வரலாற்று ஆசிரியர் அப்படின்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா கென்யால பிறந்திருப்பாரு. சரிங்களா, கென்யால பிறந்தவர். அதாவது தென்னிந்திய பெற்றோரை சேர்ந்தவர். சரிங்களா, சுனில் அம்ரித் எழுதிய இந்த புத்தகத்திற்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க, பிரிட்டிஷ் அகாடமியினுடைய இந்த புத்தக பரிசு விருது அப்படின்றது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வழங்கப்பட்டிருக்கு. அதாவது கடந்த 500 ஆண்டுகள்ல சுற்றுச்சூழல் வரலாறு அப்படின்ற தலைப்புல இந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருந்தார். தி பர்னிங் எர்த் ஆன் என்விரான்மெண்டல் ஹிஸ்டரி ஆஃப் த லாஸ்ட் 500 இயர்ஸ். இது உலகின் சிறந்த புனைக்கதை அல்லாத படைப்புக்கான மதிப்புமிக்க 30 லட்சம் ரூபாய் அந்த புத்தக பரிசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வென்றிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம். அப்ப இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனில் அம்ரித் எழுதிய தி பர்னிங் எர்த் என்ற நாவலுக்காக பிரிட்டிஷ் அகாடமியினுடைய புத்தக விருது அப்படின்றது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆயுத குறைப்பு வாரம் அப்படின்றது என்ன செய்யப்படுது அப்படின்னா கடைபிடிக்கப்படுது. ஆயுத குறைப்பு வாரம் அப்படின்றது என்ன செய்யப்படுது அப்படின்னா கடைபிடிக்கப்படுது. எந்த வருஷத்துல இருந்தது? 2025 ஆயுத குறைப்பு வாரம். அதாவது இந்த ஆயுத குறைப்பு வாரம் அப்படின்றது ஆண்டுதோறும் அக்டோபர் 24 இருந்து 30 வரைக்கும் என்ன செய்யப்படுது அப்படின்னா அனுசரிக்கப்படுது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத குறைப்பினுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு என்ன செய்யறது அப்படின்னா ஏற்படுத்துறது. ஆயுதங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய அழிவுக்கு மட்டுமல்ல மனித இனத்தினுடைய அழிவுக்கே காரணம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஆயுத குறைப்பு வாரம் அனுசரிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படின்னா உலக அளவுல ஆயுத கட்டுப்பாடு மற்றும் ஆயுத குறைப்பினுடைய முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது அதனுடைய நோக்கம். சோ ஐநா சபை நிறுவப்பட்டதுல இருந்து ஆயுத குறைப்பு மற்றும் ஆயுத கட்டுப்பாடு அதனுடைய முக்கிய நோக்கங்கள்ல ஒன்னா இருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. சோ ஆயுத குறைப்பு வாரம் அப்படின்றது அனுசரிக்கப்படுது. அதாவது வந்து ஆயுத குறைப்பு ஆணையம் அப்படின்றது ஐநா சபையால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா 1952ஆம் ஆண்டுல நிறுவப்பட்டது. இந்த ஆயுத குறைப்பு வாரம் ஃபர்ஸ்ட் டைம் எப்ப அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1995ல அனுசரிக்கப்பட்டுச்சு. 2019ஆம் ஆண்டு முதல் ஆயுத குறைப்பு வாரம் முதல் முறையாக பெண்கள் தலைமையில் அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அடுத்து மூணாவது, உலகின் தலை சிறந்த நுகர்வோர் வங்கியாக SBI வங்கி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. உலகின் தலை சிறந்த நுகர்வோர் வங்கியாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா SBI பேங்க். ஈஸியா நம்ம எல்லாரும் போய் அணுகக்கூடிய முறையில அந்த என்ன செய்யுது அப்படின்னா அந்த வங்கியானது இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா SBI வங்கி தேர்வாகி இருக்கு. சரிங்களா, 2025ல இந்தியாவின் சிறந்த வங்கி 2025 இந்த 2 விருதையுமே யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா SBI வந்து வென்றிருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கி, இந்தியாவின் சிறந்த வங்கி அப்படின்னு 2 விருது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய SBI வென்றிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உலக வங்கியினுடைய ஆண்டு கூட்டத்துல அமெரிக்கால நியூயார்க்கை சேர்ந்த குளோபல் பைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுலையும் அனைவரையும் வங்கி சேவைக்குள்ள கொண்டு வரதுலையும் சிறந்த வாடிக்கையாளர்கள் சேவையிலேயே SBI முன்னணியில இருக்கிறத இந்த அங்கீகாரம் வந்து காட்டுது. வாடிக்கையாளர் தளத்திற்கு உலக அளவிலான அந்த வங்கி சேவைகளை வந்து வழங்கிக்கிட்டு இருக்கு. தொழில்நுட்பத்துல தனது ஆளுமையை நிலைநாட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து SBI வந்து முன்னெடுத்திருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை பாராட்டி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா SBI வங்கிக்கு வாஷிங்டன்ல நடைபெற்ற அந்த IMF உலக வங்கியினுடைய கூட்டங்கள்ல இந்த விருதுகள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த SBI வங்கிக்கு 2 விருதுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். சோ 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் மிகச்சிறந்த நுகர்வோர் வங்கி மற்றும் இந்தியாவின் சிறந்த வங்கி அப்படின்ற 2 விருது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எது அப்படின்னா SBI பேங்க். சரிங்களா, அதாவது இந்த குளோபல் பைனான்ஸினுடைய நிறுவனர் மற்றும் தலையங்க இயக்குனரான ஜோசப் கேப்ருடா இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 தசாப்தங்களுக்கு மேலான வலுவான தயாரிப்புகள் மற்றும் சேவை வழங்குறதுல SBI வந்து பாராட்டியிருக்கிறாங்க. சரிங்களா, சோ வந்து உலகின் சிறந்த வங்கின்றது சொசைட்டி ஜெனரல், உலகின் சிறந்த கார்பரேட் வங்கி வந்து PBVA. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா. அடுத்து கிழக்கு திமோர் ஆசியாவினுடைய 11வது உறுப்பு நாடாக என்ன செஞ்சிருக்குன்னா இணைஞ்சிருக்கு.
2025 அக்டோபர் 26 அன்னைக்கு மலேசியாவின் கோலாலம்பூர்ல நடைபெற்ற ஆசியான் உச்சி மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர்ல நடைபெற்ற ஆசியான் உச்சி மாநாட்டின் போது அறிவிக்கப்பட்டபடி கிழக்கு திமோர் லெஸ்டே, அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கம், அதாவது ஏசியான் அப்படின்றது வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளினுடைய சங்கம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 11வது உறுப்பு நாடாக என்ன செய்யப்பட்டிருக்கு, எது இணைஞ்சிருக்கு அப்படின்னா கிழக்கு திமோர் வந்து இணைஞ்சிருக்கு. அப்ப ஏசியான்ல 11வது உறுப்பு நாடாக இணைந்த நாடு எதுன்னு கேட்கலாம், கிழக்கு திமோர். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எங்க நடைபெற்ற மாநாட்டுல வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏசியானுடைய மாநாடு மலேசியால கோலாலம்பூர்ல என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நடந்துச்சு. சோ அந்த மாநாட்டுல தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ வந்து 11வது உறுப்பு நாடாக, எத்தனாவது உறுப்பு நாடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா கேள்விகள் கேட்கலாம். சோ அது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அடுத்தது, இந்த ஏசியன் நாடுகள்ல எத்தனை பேர் மெம்பரா இருக்காங்க, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஏசியான் நாடுகள்ல வந்து எத்தனை பேர் மெம்பரா இருக்காங்க, இது இந்தியா வந்து இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ வந்து இப்ப ஏசியான்ல 11வது நாடாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிழக்கு திமோர் வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, அடுத்த கேள்வி, அடுத்த டாபிக் பாருங்க. 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல இந்தியா 7 பதக்கங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வென்றிருக்காங்க. அதாவது இந்த அண்டர் 33க்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி, அண்டர் 33க்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி அப்படின்றது வந்து நடக்குது. சரிங்களா? உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னா செர்பியால நடக்குது. இதுல நடைபெற்ற போட்டியில உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில இந்திய மகளிர் மல்யுத்த வீராங்கனைகள் அற்புதமாக விளையாடி மொத்தம் 7 பதக்கங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வென்றிருக்கிறாங்க. செர்பியால நடக்கிறதா என்னது அப்படின்னா அண்டர் 33 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எந்த வருஷம் நடக்கிறது? 2025. எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செர்பியால நடக்குது அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அப்ப 2025 செர்பியால நடைபெற்ற இந்த போட்டியில இந்தியாவை சேர்ந்த வீராங்கனைகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா விளையாடி மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க அப்படின்னா 7 பதக்கங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வென்றிருக்கிறாங்க. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றிருக்கு, அது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அண்டர் 33. சரிங்களா? செர்பியாவோட நோவி சாட் அப்படின்ற நகர்ல நடந்துச்சு. இதுல வந்து சுஜித் கல்கல் அப்படின்றவங்க தங்கப்பதக்கம் வந்து வென்றிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். சோ அது இந்த மாதிரியான இந்த அண்டர் 23, அண்டர் 80 இந்த மாதிரியான பிரிவுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அதாவது 23 வயதுக்கு உட்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கான அந்த மல்யுத்த போட்டி அப்படிங்கறது அந்த அண்டர் 23. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான அந்த தரவரிசை பட்டியல், அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 7 பதக்கங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வென்றிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செர்பியாவோட நோவிசாட் நகர்ல வந்து நடந்துச்சு. இதுல நிறைய வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டியில இந்திய வீரர்கள் கலந்துகிட்டதுல 4 வீரர்கள் தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. சரிங்களா? அக்டோபர்ல இருந்து நவம்பர் மாதங்களுக்கு இடையில நடைபெறக்கூடிய இந்த போட்டி வந்து அக்டோபர் 27 என்ன செஞ்சுச்சு அப்படின்னா முடிவடைஞ்சிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட கௌரவ், அன்கித், ரோஹித் புரா மற்றும் ஜோகிந்தர் ரதி இவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. சரிங்களா? இந்த நிலையில 7 வீரர்கள் நல்லா விளையாடி என்ன செஞ்சிருக்காங்கன்னா 7 பதக்கங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வென்றிருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து முதல் தங்க பதக்கமும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கும். இந்த போட்டியிலேயே முதல் தங்க பதக்கம் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஜெயிச்சிருக்கும். சரிங்களா? சோ அப்ப வந்து அண்டர் 23 நடைபெற்ற போட்டியில இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து கடந்த 2024 பாரிஸ்ல நடைபெற்ற இளைய தனிநபர் ஒலிம்பிக் பதக்கத்துல வந்து வென்றவர் தான் யார் அப்படின்னா அமன் ஷெக்ராவத். இதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அடுத்து, பொது போக்குவரத்திற்காக பிளிப்கார்ட் பாரத் யாத்ரா அட்டையை என்ன செஞ்சிருக்காங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. பொது போக்குவரத்திற்காக பிளிப்கார்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பாரத் யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா பொது போக்குவரத்துக்காக பாரத் யாத்ரா அட்டை. இந்த அட்டையினுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன, அதாவது பொது போக்குவரத்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ வந்து யாத்ரா அட்டைன்றது பொது போக்குவரத்துக்கான ஒரு பணம் இல்லாத அட்டை, ஒரு சுற்றுலா திட்டத்தை வந்து குறிக்கிற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்காங்க. நிதி தொழில்நுட்ப நிறுவனமான ஃபைன்ஸ் லேப் லிமிடெட் பிளிப்கார்ட்டோட இணைஞ்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிளிப்கார்ட் பாரத் யாத்ரா அட்டை அப்படின்றத அறிமுகப்படுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதை கொண்டு வந்த நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைன் லேப்ஸ் லிமிடெட். யாரோட இணைந்து அப்படின்னா பிளிப்கார்ட்டோட இணைஞ்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த அட்டையை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது போக்குவரத்துல பயணிகளுக்கு தடையற்ற டிஜிட்டல் கட்டணங்கள், பணம் இல்லாம
கார்டை மட்டும் காமிச்சிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? பயண காப்பீடு அட்டை மாதிரி இது வந்து. ஸோ பாரத் யாத்ரா சுரக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க, பயண காப்பீடு அட்டை. இந்த அல்லது இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகத்தால வழங்கப்படக்கூடிய பாரத் நேபாள அஷ்ட யாத்ரா அந்த மாதிரி ஒரு சுற்றுலா பெட்டகமாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது ஃபைன் லேப்ஸ் நிறுவனம். ஃபைன் லேப்ஸ் நிறுவனம் என்ன செய்யறாங்க, பிளிப்கார்ட்டோட டைப் பண்ணி இதை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொடங்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, அகமதாபாத் போன்ற பல்வேறு நகரங்கள்ல இருக்கக்கூடிய மெட்ரோ மற்றும் பிற பொது போக்குவரத்து அமைப்புகள்ல இந்த பணம் இல்லாத பயணத்தை இது என்ன செய்யுது அப்படின்னா அனுமதிக்கிற டிஜிட்டல் கட்டணங்கள். சரிங்களா? டிஜிட்டல் கட்டணங்களை அனுமதிக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான யாத்திரை இடங்களை உள்ளடக்கிய ஒரு சுற்றுலாவை இது என்ன செய்யுது அப்படின்னா கொடுக்குது. சரிங்களா? சோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, சர்வதேச அனிமேஷன் தினம். சர்வதேச அனிமேஷன் தினம் 2025. அனிமேஷன் கலையில ஈடுபட்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்களினுடைய பங்களிப்புகளை கௌரவிக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 28ஆம் தேதி சர்வதேச அனிமேஷன் தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது. இந்த நாள் வந்து அனிமேஷனினுடைய படைப்பாற்றல் மற்றும் அதனுடைய பல்வேறு வகைகளினுடைய உலகளாவிய கொண்டாட்டங்கள். அனிமேஷன், இந்த கார்ட்டூன் எல்லாமே அனிமேஷன்ல இருந்து வந்ததுதான். சோ இன்டர்நேஷனல் அனிமேஷன் டே அப்படின்றது என்ன செய்யப்படுது அப்படின்னா 2025 இன்டர்நேஷனல் அனிமேஷன் டே 2025 அப்படின்றது என்ன செய்யப்படுது அப்படின்னா கொண்டாடப்படுது. அனிமேஷன் கலையில ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள், வல்லுநர்கள் இவங்களுடைய பங்களிப்பை கௌரவிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த தினம் அப்படின்றது என்ன செய்யப்படுது அப்படின்னா கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த தினம் அப்படின்றது கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச அனிமேஷன் டே 2025 என்னைக்கு கடைபிடிக்கப்படுது? அக்டோபர் 28ஆம் தேதி என்ன செய்யப்படுது அப்படின்னா கடைபிடிக்கப்படுது. சரிங்களா? அதாவது இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா 2002ல சர்வதேச அனிமேஷன் திரைப்பட சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷிஃபா அவங்களால என்ன செய்யப்பட்டது அப்படின்னா உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? பாரிஸ்ல இருக்கக்கூடிய கிரேக்க அருங்காட்சியகத்துல சார்லஸ் எமில் ரெனாய்டின் தியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல முதல் பொது நிகழ்ச்சி நடைபெற்ற அந்த நாள் தான் இந்த அக்டோபர் 28. 1892ல நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பொது நிகழ்ச்சி. எங்க அப்படின்னா பாரிஸ்ல இருக்கக்கூடிய கிரேக்க அருங்காட்சியகத்துல சார்லஸ் எமில் ரெனாய்ட் அவர் அந்த தியேட்டர் ஆப்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் பொது நிகழ்ச்சி நடந்துச்சு. சோ அதை கொண்டாடக்கூடிய தினமாக தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா சர்வதேச அனிமேஷன் தினமாக இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. அடுத்து பேட்மிண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசிய அண்டர் 17 பேட்மிண்டன் ஏசியன் அண்டர் 17 அண்ட் அண்டர் 15 சாம்பியன்ஷிப் போட்டி. இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா. இது என்ன அப்படின்னா பேட்மிண்டன் ஏசியன் அண்டர் 17 அண்ட் அண்டர் 15 சாம்பியன்ஷிப் போட்டி. இதுல இந்தியா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 2 தங்க பதக்கங்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வென்றிருக்காங்க. இதுல இந்தியா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 2 தங்க பதக்கங்கள் என்ன செஞ்சிருக்காங்க வென்றிருக்காங்க. அப்ப 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற பேட்மிண்டன் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியா சிறப்பாக செயல்பட்டு இதுவரை இல்லாத அளவுக்கு சிறந்த ஒரு வெற்றி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இதுவரை இல்லாத அளவுக்கு 2 வெற்றிகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வென்றிருக்காங்க. 2 அதாவது செயல்பட்டு ஒரு 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளி. சரிங்களா? 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளி அதை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வென்றிருக்கிறாங்க. அதாவது மொத்தம் 5 பதக்கங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அண்டர் 17 அதாவது 17 வயதுக்கு உட்பட்ட மற்றும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான நடைபெற்ற இந்த போட்டிகள்ல 5 பதக்கங்கள் நம்ம வென்றிருக்கோம். அதுல எத்தனை தங்கம் அப்படின்னா 2 தங்கம், 1 பிரான், அதாவது 2 பிரான்ஸ், 1 சில்வர், மொத்தம் 5 பதக்கங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வென்றிருக்கோம். சரிங்களா? சோ இதுதான் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இதுல வந்து நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஷால இருந்து அதாவது முதல் அண்டர் 17 இருக்கு இல்லையா, அந்த அண்டர் 17 ஆசிய ஒற்றையர்ல வந்து ஒற்றையர் சாம்பியன் ஆனாலும் ஷைனா மணிமுத்து வந்து அண்டர் 15லயும் பட்டத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதாவது சீன மக்கள் குடியரசினுடைய அந்த செங்கடூல நடைபெற்ற பேட்மிண்டன் ஏசியா அண்டர் 17 அண்ட் அண்டர் 15 இந்த சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடக்குது. இதுல பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவுல இந்தியா தங்க பதக்கங்களை வென்றுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷைனா மணிமுத்து மற்றும் தீக்ஷிதா சுதாகர் இவங்க 2 பேருமே அந்தந்த பிரிவுகள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. அண்டர் 15 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட்மிண்டன் ஒற்றையர் இருக்காங்க இல்லையா, சோ அந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஷைனா வந்து ஜப்பானினுடைய ஷிகாரு டொமோட்டாவை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தோற்கடிச்சிருப்பாங்க. சோ அண்டர் 17 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் ஒற்றையர் இறுதி போட்டியில தீக்ஷிதா சுதாகர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தன்னோட அந்த சக நாட்டை சேர்ந்த லஷாயா ராஜேஷை வீழ்த்திருப்பாங்க. சோ அண்டர் 17ல இந்திய ஒற்றையர் வீராங்கனை அப்படின்ற பெருமை, அதாவது அண்டர் 17க்கான சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல வென்ற முதல் இந்திய ஒற்றையர் வீராங்கனை அப்படின்ற பெருமை யார் பெற்றிருப்பா அப்படின்னா தீக்ஷா சுதாகர் வந்து பெற்றிருப்பாங்க. சரிங்களா?
சோ இந்த தீக்ஷா சுதாகர் என்ன செஞ்சிருப்பாங்க, ஏற்கனவே என்ன செஞ்சிருப்பாங்க, இறுதிப் போட்டியில ஜப்பானினுடைய ஷைனா ஷிகாருவை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த தீக்ஷிதால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அண்டர் 17 பிரிவுல பட்டத்தை வென்ற முதல் இந்திய ஒற்றையர் வீராங்கனை அப்படின்ற பெருமை இந்த தீக்ஷா வந்து பெற்றிருக்கிறாங்க. இப்ப வந்து இந்திய பேட்மிண்டன் வீராங்கனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போட்டிகள்ல வந்து இந்தியா அணி 2 தங்கம் 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கல பதக்கங்களுடன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா செங்கடுல இருந்து திரும்புறாங்க. சோ இந்த போட்டி எங்க நடந்துச்சு அப்படின்னா சீன மக்களினுடைய குடியரசான செங்குடு அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுச்சு அப்படின்னா நடந்துச்சு. சரிங்களா? சோ அண்டர் 17 அண்ட் அண்டர் 15 அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பியன்ஷிப்பினுடைய ஒரே பதிப்புல இந்தியாவுடைய சிறந்த எண்ணிக்கை இந்த 5 விருதுகள் அப்படிங்கிறது ஒரு சிறந்த எண்ணிக்கையாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்தியா வந்து தங்க பதக்கங்களை வென்றிருந்தது. இதுல ஷைனா மணிமுத்து மற்றும் தீக்ஷா சுதாகர் இவங்க 2 பேருமே அந்த பிரிவுகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. 2 தங்கம் இவங்க 2 பேரும் வாங்கினது. அடுத்தது பாருங்க 2025ஆம் ஆண்டுக்கான சுனில் அம்ரித் எந்த மதிப்புமிக்க விருதை பெறுகிறார் அப்படின்னா பிரிட்டிஷ் அகாடமியினுடைய புத்தக விருது என்ன செய்யறாரு, பெறுறாரு. இது இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கான கேள்விகள். ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத குறைப்பு வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 24 முதல் அக்டோபர் 30 வரை என்ன செய்யப்படுது அப்படின்னா கொண்டாடப்படுது. ஐக்கிய நாடுகள் தினத்தன்று தொடங்கி ஆண்டுதோறும் அக்டோபர் 24 முதல் 30ஆம் தேதி வரை ஆயுத குறைப்பு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. எந்த அமைப்பால் உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கி 2025 விருதை பாரத ஸ்டேட் வங்கி பெற்றிருக்கு அப்படின்னா IMF அப்படின்னு சொல்ல, அதாவது உலகளாவிய நிதி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சர்வதேச பத்திரிகையான குளோபல் பைனான்ஸினுடைய உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கி மற்றும் இந்தியாவின் சிறந்த வங்கி அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் ஏசியாவினுடைய 11வது உறுப்பினராக இணைந்தவர் யார் அப்படின்னு பார்த்திருக்காங்க. இணைந்த நாடு வந்து கிழக்கு திமோர். மலேசியாவினுடைய கோலாலம்பூர்ல நடந்த இந்த உச்சி மாநாட்டில் அதனுடைய கொடி மற்ற நாடுகளுடன் சேர்ந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா ஏற்றப்பட்டுச்சு. 2025ஆம் ஆண்டுக்கான 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக சாம்பியன்ஷிப் எந்த நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செர்பியால நடைபெற்றுச்சு உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி. இதுல இந்திய பெண்கள் வந்து இந்த மல்யுத்தத்துல சிறப்பான ஆட்டத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா வெளிப்படுத்திருக்காங்க. பிளிப்கார்ட்டுடன் இணைந்து பிளிப்கார்ட் பாரத் பயண அட்டை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது அப்படின்னா ஃபைன் லேப்ஸ் லிமிடெட். குளோபல் ஃபின்டெக் நிறுவனமான ஃபைன் லேப்ஸ் லிமிடெட் பிளிப்கார்ட்டோட இணைஞ்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிளிப்கார்ட் பாரத் யாத்ரா அந்த டிராவல் கார்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது போக்குவரத்துல டிஜிட்டல் கட்டணங்களை எளிதாக்கும். சர்வதேச அனிமேஷன் தினம் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 28ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? 15 வயதுக்குட்பட்டோருக்கான பெண்கள் ஒற்றையர் பிரிவுல தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யாருன்னா ஷைனா மணிமுத்து. தீக்ஷா சுதாகரும் ஜெயிச்சிருப்பாங்க. சோ 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்த பேட்மிண்டன்ல ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில 2 தங்கம் 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலங்களுடன் மொத்தம் 5 பதக்கங்களை இந்தியா வந்து வென்றிருக்கிறாங்க. சரிங்களா? சோ சுனில் அம்ரித்தனுடைய அந்த புத்தகம் எது அப்படின்னா எரியும் பூமி. இது வந்து சுற்றுச்சூழல் வரலாறை அடிப்படையாக கொண்டது. பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசு எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 2013 இருந்து நிறுவப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையால் ஆயுத குறைப்பு வாரம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1978ல தொடங்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஆயுத குறைப்புக்காக எந்த நிறுவனம், அதாவது ஆயுத குறைப்புக்காக எந்த ஐநா நிறுவனம் செயல்படுது அப்படின்னா UNODC. உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கி 2025 விருதை SBI எங்கு வாங்குச்சு அப்படின்னா வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய DC வாங்குச்சு. ஜோஸ் ராமோஸ் மற்றும் போர்கடா எந்த நாட்டினுடைய ஜனாதிபதி? எந்த ஆண்டில் அவங்களுக்கு அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா கிழக்கு திமோர். கிழக்கு திமோர் தான் ஏசியாவுடைய 11வது உறுப்பினராக இணைஞ்சிருக்கு இல்லையா? சோ அந்த கிழக்கு திமோர் 1996 அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கக்கூடியவங்களுக்கு அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்தது. 2025ஆம் ஆண்டு 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல வெள்ளி பதக்கங்களை வென்ற 2 இந்திய வீராங்கனைகள் யார் அப்படின்னா ஹன்சிகா லம்பா, சரிகா மாலிக். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் அண்டர் 23. ஆரம்ப கட்டத்துல பிளிப்கார்ட் பயண யாத்திரை அட்டை எந்த நகரங்கள தொடங்கப்பட்டிருக்குன்னா டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை மற்றும் அகமதாபாத். முதல் அனிமேஷன் திரைப்படத்தை நிகழ்த்திய சார்லஸ் எமில் ரெனாய்டு எந்த சாதனத்தை பயன்படுத்தினாங்கன்னா தியேட்டர் ஆப்டிக் அப்படின்ற நிறுவனம். சோ அந்த டேட்டை நினைவு கூறக்கூடிய வகையில தான் என்ன செய்யறாங்க, அனிமேஷன் டே கொண்டாடுறோம். அண்டர் 17 பிரிவுல தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை தீக்ஷா சுதாகர். ஒற்றையர் பிரிவுல வென்றிருப்பாங்க தீக்ஷா சுதாகர். சோ இந்த கரண்டான PDF வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல. தேங்க்யூ.